சித்தம் செய்ய தந்தேனே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே, முற்றிலுமாய் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளும் இயேசுவே. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருந்தவரை கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக சிலுவையிலே ஆண்டவரே எங்களுக்கு செய்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரத்திற்கு கொள்ள ஆண்டவரே எங்களை பாத்திரவான்களாக நாங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களை பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதமாக அமைய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பென்பான் ஜெபங்களிலும் இறக்கின்ற பிதாவே, ஆமேன். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். ஆம், இயேசு பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நம்ம இந்த 6 வசனத்திலே, அந்த 6 வாக்கியத்திலே நாம் தியானித்தோம். ஆண்டவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம்முடைய சாபத்தை, நம்முடைய தரித்திரத்தை, நம்முடைய பாடுகளை, நம்முடைய வேதனைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக செய்து முடித்தார். ஆனால் அவர் செய்து முடித்தார். அதன் ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்காகத்தான் ஆண்டவர் செய்து முடித்த காரியங்களை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவர் செய்து முடித்த காரியங்களை அவர் பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்ததன் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் என்ன, அந்த ஆசீர்வாதங்களை நாம் எவ்வாறு சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம் என்பதுதான் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கூறின அந்த 7ஆம் வார்த்தை. பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று மகா சத்தம். அந்த மகா சத்தம் என்பது எனக்கு கொடுக்கப்பட்ட பிதாவின் திட்டத்தை நான் வெற்றியுடன் முடித்தேன் என்கிற ஒரு இருதயத்தின் ஆழத்திலிருந்து பிதாவிடத்தில் கூறக்கூடிய ஒரு வெற்றி. நான் வெற்றி சிறந்தேன், எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா காரியங்களையும் நான் வெற்றி சிறந்தேன் என்று பிதாவிடத்தில் மகா சத்தமாக கூப்பிட்டு ஆணித்தரமாக நான் செய்து முடித்தேன் என்கிற ஒரு உறுதிப்பாடு அவர்கள் காணப்பட்டதனால் அந்த ஒரு ஆண்டவரத்தில், அந்த பிதாவிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் தன்னுடைய ஆவியை அவர் ஒப்பு கொடுத்ததன் மூலமாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் நாம் வேதத்தில் பார்க்கும்போது மத்தேயு 27ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். மத்தேயு 27:51. மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது. ஆம், தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக பிரிந்தது. லூக்காவில் மட்டும் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக தேவாலயத்தின் திரைச்சீலை கிழிந்தது என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. மற்ற 3 சுவிசேஷங்களிலும் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்த பிற்பாடு இந்த மேலான ஆசீர்வாதம் நாம் பெற்றுக்கொண்டோம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. ஒரு அருமையான பாடல், நாம் அடிக்கடி பாடுகிற பாடல். திரைச்சீலை கிழிந்ததால் உன் மகிமையை நான் கண்டேன், உன் மகிமையை நான் கண்டதால் உன்னுடைய கிருபாசனத்திற்குள் பிரவேசிக்கத்தக்கதான கிருபையை நான் பெற்றேன். நான் கிருபாசனத்துக்குள் நான் பிரவேசித்ததனாலே எனக்குள் ஒரு எழுப்புதலை நான் கண்டேன். ஆண்டவர் இந்த காரியத்தை அவர் செய்து முடித்திருக்காவிட்டால் நமக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு ஒப்புரவு, ஆண்டவர் எல்லாத்தையும் முடித்தார். அது தன்னை ஒப்பு கொடுத்ததன் மூலமாகத்தான் பிதாவுக்கும் நமக்கும் காணப்பட்ட ஒப்புரவாக்குதலை ஆண்டவர் அந்த வார்த்தையிலே அவர் ஏற்படுத்தினார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த கிருபாசனம் என்று வேதத்திலே பார்க்கும்போது பழைய பாட்டில் இந்த ஆசாரியர்கள் அவருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் மட்டும்தான் அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு அவர்கள் செல்ல முடியும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக அதை வெற்றி சிறந்ததன் மூலமாக நம்மையும் அதற்காக தகுதிப்படுத்தினார். ஆண்டவர் நாம் யாரும் அறியாத இருந்த சூழ்நிலையில் நம்ம எல்லாம் உலகத்தில் நாம் பார்க்கும்போது நான் இன்னைக்கு மனுஷர்களுக்கு அடிமையாக கல்லையும் மண்ணை வழங்கி கொண்டு எந்த ஒரு மூலையில் நாம் யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்திருப்போம். ஆனால் ஆண்டவர் சிலுவையிலே அவர் அந்த வெற்றி சிறந்ததன் மூலமாக நமக்கு அந்த மேலான பாக்கியத்தை, இந்த கிருபாசனம் என்கிற மகா பெரிய பாக்கியத்தை நமக்கு கொடுத்தார். நம்மை ஆசாரியர்களாக ஆக்கி வைத்தார். நமக்கு அந்த அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். அவர் அதை முடித்திருக்காவிட்டால் இந்த மகா பரிசுத்த ஸ்தலம் என்பது
கிருபாசனம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் அவரிடத்தில் கிட்டி சேருவோமானால் அவர் நம்முடைய சூழ்நிலைகளை மறந்து நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் உண்மையுள்ளவராக காணப்படுகிறார். அதனால் ஆண்டவர் நமக்கு ஒரு ஊமை சொன்னார். அந்த இளையகுமாரன் அவன் தகப்பனை அவன் அவரை பரியாசம் பண்ணி நிந்தித்து அவமானப்படுத்தி சென்ற போதிலும் அவன் திரும்பி, நான் என் தகப்பத்தின் போவேன், நான் உம்முடைய குமாரனாக அல்ல, நான் வேலைக்காரனாக உம்மிடத்தில் வருவேன் என்று சொல்லி அவன் உண்மையாய் தகப்பன் திரும்பின போது அவன் நினைத்தான், நான் வேலைக்காரனாக தான் நான் போக போகிறேன் என்று. என் சூழ்நிலை நிமித்தமாக எப்படியாவது எனக்கு பிழைத்தால் போதும். அவன் திரும்பி வரும்போது அந்த தகப்பன் அவனை ஓடி சென்று அவன் வேலைக்காரனாக அல்ல, அவனுக்கு முன்னாக இருந்த மேன்மையை காட்டிலும் மேலான மேன்மை அந்த தகப்பன் அவருக்கு கொடுத்தார் என்று ஆண்டவர் நமக்கு வேதத்தில் கூறுகிறார். ஆம், அந்த ஒரு திரைச்சீலை கிழிந்ததினாலே நாம் அந்த மேன்மையை பெற்றுக்கொண்டோம். நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் காணப்பட்டாலும், எந்த சூழ்நிலையில் அவரை நாம் நோக்கி பார்க்கும்போது, உண்மையாய் அவரை நோக்கி பார்க்கும்போது அவரிடத்திலிருந்து அந்த மேலான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வல்லவர்களாக காணப்படுகிறோம். அதே போல் கொலோசியர் 2:15 நாம் பார்க்கிறோம், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆண்டவர் நம்மை பிதாவோடு ஒப்புரவாக செய்வதற்கான அவர் செய்த காரியங்கள், துரைத்தனங்களையும் அதிகாரங்களை எல்லாவற்றையும் இந்த நாங்கள் தான் ஆண்டவருடைய வலது பார்சத்தில் உட்காருவதற்கு தகுதி உள்ளவர்கள் என்று சொன்னக்கூடியவர்களுடைய அந்த அகங்காரங்களை எல்லா காரியங்களையும் ஆண்டவர் முறித்து போட்டு எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் ஆணி அடைத்து நமக்காக அவைகள் மேல் சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்தார். நம்மை தகுதிப்படுத்துவதற்காக, நம்மை அவருடைய கிருபாசனத்திலே கிட்டி சேருவதற்கான மகா பெரிய பாக்கியத்தை ஆண்டவர் சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டோம் என்று வேதத்திலே பார்க்கிறோம். இரண்டாவது ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதம் மத்தேயு 27:52. கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. கல்லறைகளும் திறந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னை ஒப்பு கொடுத்த போது கல்லறைகள் திறவுண்டது, அநேக பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எழுந்திருந்தார்கள் என்ற வேதத்தில் பார்க்கிறோம். நமக்கு ஆண்டவர் தரக்கூடிய மேலான நித்திய வாழ்வு, அவருக்காக நாம் உண்மை உத்தமத்தோடு பரிசுத்தவான்கள் என்ற வேதத்தில் பார்க்கும்போது கிறிஸ்துவின் சாயலை தரித்து கொண்டு வாழ்கிறவர்கள் எல்லாருக்கும் அவரை போல நாம் பாடுகளை அனுபவித்து அவருக்காக நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு அவர் தரக்கூடிய மேலான ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். அந்த ஒரு உறுதிப்பாட்டின் காரணமாகத்தான் இந்த மத்தேயு 27:52 பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுப்பப்பட்டது என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆண்டவர் யோவான் 14:2-3 ஆண்டவர் சொன்னார், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பிற்பாடு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி உங்களை மீண்டுமாக வந்து சேர்த்துக்கொள்வோம். அந்த ஒரு உறுதிப்பாடு, ஆண்டவரோடு கூட நித்திய காலமாக வாழக்கூடிய ஒரு மேலான பாக்கியம் ஆண்டவர் நமக்கு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக, பிதாவிண்டத்தில் வெற்றியுடன் தன்னை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக அந்த மேலான பாக்கியத்தை கிடைக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். நாமும் பரிசுத்தத்தோடு அவரை பின்பற்றுகிற போது அவர் கொடுக்கக்கூடிய மேலான ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். ஆண்டவர் 2 ஆசீர்வாதங்கள் நமக்கு தந்திருக்கிறார். ஒன்று, அவருடைய கிருபாசனத்திலே தைரியமுடன் கிட்டி சேருவதற்கான ஒரு பாக்கியம், அவரை அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்கதான ஒரு புத்திர சுவிகாரத்தின் பாக்கியம். அதே போல நமக்கு என்றும் அழியாத நித்திய ஜீவனாகிய ஆண்டவரோடு கூட நித்திய காலமாக நாம் வாழக்கூடிய ஒரு மேலான பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? நாம் எவ்வாறு அதை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம்? ஆண்டவரிடத்தின் அந்த மேலான பாக்கியத்தை நாம் எவ்வாறு சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம்? அந்த அழிவில்லாத ஜீவ கிரீடத்தை நாம் எவ்வாறு சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம்? வாசிக்கலாம். மார்க்கு 15:39. மார்க்கு 15:39. ஆம், அவருக்கு எதிரே நின்ற 100க்கு அதிபதி அவர் எப்படி கூப்பிட்டு ஜீவனை விட்டதை கண்டபோது மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன் என்றார். 100க்கு அதிபதி ஆண்டவர் அந்த பாடு மரணங்கள் மூலமாக சென்று அந்த 30 மணி நேரம் அவர்கள் அந்த பாடு மரணத்தின் மூலமாக அவர்
சஞ்சரித்தார் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அவர் சிலுவையிலே 3 மணி நேரம் அவர் சிலுவையிலே தொங்கினார். அந்த 30 மணி நேரத்திலிருந்து ஸ்டார்டிங்லேருந்து அவரை துன்புறுத்தி, அவரை அடித்து, அவரை குற்றூராக்கி, அவருடைய தலையிலே கிரீடத்தை சூட்டி, அவரை அநேக பாடுகளை படுத்தி, பாரமான சிலுவையில் அவர் மீது சுமத்தி அவரை கொடுமைப்படுத்தினார்கள். கடைசியில் அவர் சிலுவையில் அறைந்தார். பாருங்க, அந்த 30 மணி நேரமும் அவர் எந்த ஒரு பானமும் எந்த ஒரு உணவும் உட்கொள்ளாமல் அவர் அந்த ஓலமானார். ஆனாலும் பாருங்க, அவர் அந்த பாடுகள் எல்லாவற்றையும் சகித்து சிலுவையிலே கடைசியிலே அவர் வெற்றி சிறந்தது. அந்த அந்த அவருடைய அந்த அந்த ஒப்பு கொடுத்ததை அந்த பார்த்த 100க்கு அதிபதி அவன் சொல்கிறான், ஆண்டவரை ஒப்பு கொடுப்பதற்கும் ஆண்டவரை துன்படுத்துவதற்கும் கூட நின்ற அந்த 100க்கு அதிபதி அவன் சொல்லுகிறான், மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன், மெய்யாகவே இந்த மனுஷன் தேவனுடைய குமாரன். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எவ்வாறாக நாம் காணப்பட போகிறோம்? ஆண்டவராகிய பிள்ளைகளாகிய நாம், ஆண்டவருடைய சாயலை தரித்தவர்களாகிய நாம், நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற இந்த மேலான ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நாம் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை. சாட்சியுள்ள வாழ்க்கை நம்ம வந்தது உலகத்திலே பாவமான காரியங்கள் உண்டு, உலகத்திலே ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் உண்டு. நாம் வாழ்கிற இந்த சமூகத்திலே ஆண்டவரை அறியாதவன், ஆண்டவரை குற்றப்படுத்தினவன், ஆண்டவரை துன்படுத்தவன், ஆண்டவரை மெய்யான தேவனில்லை என்று சொல்லுகிற அறிக்கை செய்கிறவர்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இவன் ஆண்டவருடைய பிள்ளை என்று. நான் ஆண்டவருக்கு உண்மையாக நடக்கிறவன் என்று நம்மை குறித்துதான் அவர் சாட்சி சொல்லும்போது கர்த்தர் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் மேலான ஆசீர்வாதத்தை, அந்த ஒரு நித்திய ஜீவனை தர அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை நாம் பார்க்கும்போது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். நாம் அவரை பின்பற்றுகிறோம். நாம் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்காக நாம் அவரை பின்பற்றும் போது நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்ற நாம் கடமையுள்ளவர்களாக காணப்பட வேண்டும். மார்க் 10:38 அவர் சொல்கிறார், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றாதவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவருக்கு பாத்திரன் அல்லாதவர்கள் நாம் எவ்வாறு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? நாம் எவ்வாறு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியும்? நம் ஆண்டவருக்காக நாம் பாடுகளை சகிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சாட்சியுள்ள ஜீவிதம் நாம் வாழ ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய முடிவு, நம்முடைய வாழ்நாள் மரணம் எந்த நேரத்திலும் இருக்கலாம், அது நமக்கு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் செல்லும்போது ஆண்டவர் சொன்னார், நான் வெற்றியுடன் முடித்தேன். அந்த மகா சத்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் செல்லும்போது நாம் எந்த சூழ்நிலையில் நாம் காணப்படுகிறோம்? நாம் வெற்றியுடன் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோமா? அதோ நாம் அந்த ஆசீர்வாதத்தை இழந்தவராக நாம் காணப்பட போகிறோமா? 2 தீமோத்தேயு 2:12 நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது, அவருக்காக நாம் பாடுகளை சகிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அநேக ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருக்கிறோம். அநேக ஆசீர்வாதங்களை உலக பிரகாரமாக நாம் பெற்றிருக்கிறோம். நம் ஆண்டவருக்காக நாம் பாடுகளை சகிக்க ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த மேலான நித்திய ஜீவன் என்ற பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் நம்மிடத்தில் பாடுகளை சகிக்கும்படியாக தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதேபோல பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்திலே பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுக்காக இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு எப்படியாகிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு, நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்ட பவுல் அப்போஸ்தலன், எல்லா ஞானம், கல்வி, அறிவு, செல்வம் எல்லாவற்றையும் உடையவராகிய பவுல் அப்போஸ்தலன் அவர் கடைசியில் அவர் சொல்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கு எப்படியாகியும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியுள்ளவனாகும்படி. நம்முடைய வாழ்க்கை நாம் எதே இல்லாமல் சம்பாதித்து போகிறோம். நாம் செல்வத்தை சம்பாதிக்கிறோம், பொருளை சம்பாதிக்கிறோம், பிள்ளைகளை மேலான இடங்களில் நாம் உட்கார வைத்து போகிறோம், அவளுக்காக மேலான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மரித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் திரும்பி வரும்போது நாம் உயிரோடு எழுந்திருப்பதற்கு பாக்கியம் உள்ளவர்களாக நாம் காணப்படுகிறோமா என்பதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். 1 தீமோத்தேயு 4:7-8 பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார்.
அப்பேற்பட்ட ஒரு உறுதிப்பாடு நம்முடைய வாழ்க்கையில் கடைசி நாட்களில் ஆண்டவருக்காக நல்ல போராட்டத்தை ஓடி நம்முடைய விசுவாசத்தை காத்து கொண்டு இது முதல் நீதியின் ஜீவக்கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு உறுதிப்பாட்டோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் நம்முடைய கடைசி நாட்கள் காணப்பட வேண்டும். நாம் எந்த சூழ்நிலையிலும் நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டாலும் நாம் ஆண்டவருக்கு முன்பாக அந்த ஒரு விசுவாச உணர்வு, அந்த ஒரு விசுவாசம், என் அப்பன் எனக்கு தருவார், நான் அவரோடு கூட நித்திய ஜீவ காலமாக நான் அவரோடு கூட வாழுவேன் என்கிற ஒரு மேலான பாக்கியத்தை தான் ஆண்டவர் இந்த சிலுவையிலே அவர் ஒப்பு கொடுத்ததன் முடித்ததன் மூலமாக நமக்கு அந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். நாம் அதை சுதந்திரித்து கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாக காணப்படுகிறோமா? நாம் ஒரு நிமிடம் நம்மை நாமே சிந்தித்து பார்ப்போம். நாம் எந்த சூழ்நிலையிலே காணப்படுகிறோம்? அவிடத்தில் மேலான பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொண்டோம், மேலான பாக்கியங்களை நாம் பெற்றுக்கொண்டோம், எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டோம். நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார், இந்த இடத்துல நிற்பதற்கு வர நம்மை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய மேலான கிருபை. ஏதோ ஒரு மூலையில் யாருக்கு தெரியாமல் நாம் இருந்திருப்போம். ஆனால் அவருடைய கிருபையினால் அவருடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டெடுத்து இந்த ஒரு மேலான பாக்கியங்களை உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நம் முடிவிலே, நம்முடைய கடைசி நாட்களிலே நாம் இருந்த சூழ்நிலையிலே காணப்படுபவர்கள். நாம் கிறிஸ்துவுக்காக நம்முடைய சிலுவை எடுத்துக்கொண்டு அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் காணப்படுவோமா? நம்முடைய வாழ்க்கையை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையாக நாம் முடிக்கப் போகிறோமா? நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் ஜீவ கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. என் நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தருவார் என்ற உறுதிப்பாட்டோடு எந்த சூழ்நிலையிலும் அவரை விட்டு பின்வாங்காமல் அவருக்காக நாம் ஓடுகிறவர்களாக நாம் காணப்படுவோமா? கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க உள்ளவராக காணப்படுகிறார். நம்ம எழுந்திருந்து ஒரு விசுவாச அறிக்கையாக ஆண்டவருக்குள்ள இந்த ஒரு பாடல் வரிகளை மட்டும் பாடி ஒரு விசுவாச அறிக்கை செய்து ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் எழுந்திருந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்த அந்த மேலான பாக்கியத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் பாக்கியம் உள்ளவனா? ஆண்டவரே, கடைசி நாட்களில் நீர் வெற்றியுடன் ஒப்பு கொடுத்தது போல நான் நம்முடைய சமூகத்தில் நான் வெற்றியுடன் ஒப்பு கொடுக்க ஆண்டவரே அந்த ஒரு மேலான பாக்கியத்தை சுதந்திரித்துக் கொள்ள பாக்கியவான காணப்படுகிறேனே என்று உணர்வோடு கூட இந்த ஒரு பாடல் பாடி, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், நான் பின்னோக்கி பாரேன். ஹல்லேலூயா. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கி நான் உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கி நான் I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. கிறிஸ்து சிலுவையிலே வெற்றியுடன் தன்னை ஒப்பு கொடுத்ததன் மூலமாக உலகத்திலே எல்லாருடைய முழங்கால்கள் முடங்கும்படியான மேலான பாக்கியத்தை ஆண்டவர் பெற்றுக்கொண்டார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் வெற்றியுடன் முடிக்கும்போது அழியாத நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் தகுதியுள்ளவர்களாக காணப்படுகிற கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.
ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துவோம்ப்பா. வார்த்தைகளுக்காக எல்லாரும் நன்றி செலுத்துவோம்மா. கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டதற்காக, நம்முடைய சிந்தைகளை கர்த்தர் மாற்றினபடினால ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றினபடினால ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டதற்காக கரங்களை தட்டி அவரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி 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 ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நீங்களோடு இடைப்பட்டீரே அப்பா. நீங்கள் ஒவ்வொரு காரியங்களும் கர்த்தர் மாற்றினபடினால உடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றும்படியாய் எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடித்த கர்த்தர், இந்த நாளிலே அதை தியானித்து கர்த்தர் எங்களை பலப்படுத்தினபடினால, கர்த்தர் எங்களை உருவாக்கினபடினால, எங்களை அப்பா மாற்றினபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா கிருபையின் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரை தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இல்லாமல் இயேசு கிறிஸ்துவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சில அறிவிப்புகள். நம்முடைய வருகிற ஈஸ்டர் ஆராதனை